ஏன்னா அம்பேத்கர் விருதை பிரகாஷ் ராஜ் கொடுத்துருக்காரு திருமாவளவன். பிரகாஷ் ராஜுக்கும் அம்பேத்கருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாழ்க்கையில் ஒரு 4 படத்தை காட்டி இதில் எது அம்பேத்கர்னு கேட்டால் பிரகாஷ் ராஜால் சொல்ல முடியுமான்னு தெரியாது. சாயங்காலம் 7 மணிக்கு மேலே அவருக்கு மங்கலாக இருக்கும், அதனால் டவுட்டு. அவங்க இந்த வேலையை செய்யணும்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்கள் அவங்கள அறிவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போய் எம்எல்ஏ ஆக்க போகிறீங்களா? உங்களால் உங்களாலேயே எம்எல்ஏ ஆக்க முடியாது. அதுக்கே போய் கெஞ்சணும், ஐயா இந்த வாட்டி கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுங்கய்யா, ஐயோ ஒரு புது தொகுதியாக கொடுங்கய்யா, ரொம்ப கேவலமாக இருக்குதுயா அப்படின்னு நீங்களே கெஞ்சணும். அப்போ நீங்கள் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி கொண்டு போய் மேலே வச்சிட போகிறீங்களா? இல்லை. ஸ்டாலின் ஐயா இதே குப்பை அள்ளும் அன்பர்களை பற்றி 2021க்கு முன்னாடி என்ன பேசினாருங்கிறத பாருங்க. உங்களுக்கு முன்னாடியே அது சிரிக்கும், உங்களை பார்த்து சிரிக்கும். நிரந்தரம் பண்ணுங்க அல்லது வேற வேலையை கொடுங்க. ஐயா ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு ஒரு மத சாயம் கூட என்னால் பூச முடியும். மருத்துவம் தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் அதிகம், 250 பேருக்கு ஒருத்தர் இருக்காங்க. அப்போ ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதை அவன் செஞ்சால் தான் அவனுக்கு அந்த வேலை கிடைக்கும். இன்னொன்று, இந்த ஆசிரமம் நடத்துகிறேங்கிற பேரில், அதாவது கிறித்துவத்தில் நிறைய பிச்சைக்காரர்கள் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் காப்பாற்றுறோங்கிற மாதிரி கதை சொல்லிவிட்டு அவன்கிட்டேருந்து என்ன உருவணுமோ அதை உருவுற பிச்சைக்கார தனத்தை இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அம்பேத்கரை விட ஒருபடி மேலே உயர்ந்தவர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லி அவருடைய பிறந்தநாள் விழாவில் அவர் தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக பேசுகிறாங்களே. உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைங்க, இதுக்கெல்லாம் கருத்து சொன்னால் ரொம்ப தப்பாயிடும். திருமாவளவன் அதை ஏற்றாருன்னா தான். ஏன்னா அம்பேத்கர் விருதை பிரகாஷ் ராஜ் கொடுத்துருக்காரு திருமாவளவன். பிரகாஷ் ராஜுக்கும் அம்பேத்கருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாழ்க்கையில் ஒரு 4 படத்தை காட்டி இதில் எது அம்பேத்கர்னு கேட்டால் பிரகாஷ் ராஜால் சொல்ல முடியுமான்னு தெரியாது. சாயங்காலம் 7 மணிக்கு மேலே அவருக்கு மங்கலாக இருக்கும், அதனால் டவுட்டு. ஸோ இவருக்கெல்லாம் அம்பேத்கர் விருது கொடுத்தா திருமாவளவன்கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்பீங்க? இவரை விட உயர்ந்தவர் அப்படின்னு. இப்போது மோடி கிட்ட சொல்லும்போது அம்பேத்கரும் மோடியும் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதுறாரு இளையராஜா. உடனே அவங்க ஒப்பிடவே இல்லை, அம்பேத்கரும் மோடியும் இவ்வளோதானே அந்த பேர், எப்படி ஒப்பிட்டீர்கள்னு குதிச்சான். இங்கே ஒருத்தன் ஒப்பிட்டே நிற்கிறான், இன்னொருத்தன் தாவேக்கால போய் நீங்கள் இவரை விட சிறந்தவர், அப்படி காமராஜை விட சிறந்தவர்னு ஒரு அப்பன் பிள்ளைய பற்ற பாவத்துக்கு பேசிட்டு போகிறான். இதெல்லாம் நகைச்சுவையாக கேட்டுட்டு விட்டு போங்க சார். ஒரு மக்களுக்கு பிரச்சனை அப்படின்ற போது அவங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கறத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுக்கக்கூடாது, அது பார்த்தீங்கன்னா அவங்க பரம்பரையாக குப்பையாளும் தொழிலுக்கு வந்துவிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, எனக்கு ஒன்று புரியல. அதாவது இப்போ எனக்கு நான் மூச்சு இறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. மூச்சு இறைப்பதன் மூலமாக ரவி கஷ்டப்படுகிறார், அந்த மூச்சை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு திருமாவளவன் பேசுறது. சத்தியமா எனக்கு புரியல. அதாவது அவங்க இந்த வேலையை செய்யணும்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்க அவங்கள அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் எம்எல்ஏ ஆக்க போறீங்களா? உங்களால் உங்களாலேயே எம்எல்ஏ ஆக்க முடியாது. அதுக்கே போய் கெஞ்சணும், ஐயா இந்த வாட்டி கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுங்கய்யா, ஐயோ ஒரு புது தொகுதியாக கொடுங்கய்யா, ரொம்ப கேவலமாக இருக்குதுயா அப்படின்னு நீங்களே கெஞ்சணும். அப்போ நீங்கள் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி கொண்டு போய் மேலே வச்சிட போகிறீங்களா? இல்லை. சரி, நாளைக்கு நீங்கள் முதல்வர் ஆவீங்கன்னு பார்த்தா இல்லை, நாளைய பிரதமரேங்கிறாங்க உங்களை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்திய பிரதமராகி இவங்களை காப்பாற்ற போகிறீங்க, அதுக்குள்ளே 2 தலைமுறை முடிஞ்சு போயிடும். ஆக முட்டாள்தனமாக பேசுகிறத திருமாவளவன் ஐயாவுக்கு நல்ல நோக்கங்கள் உண்டு, நல்ல மனிதன். ஆனால் பேசுவதெல்லாம் தவறாக இருக்கிறதுக்கு காரணம் சகவாசம் சரியில்லை. கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லணும். ஏங்க, குப்பை அள்ளுவது அவன் செய்து கொண்டிருக்கிற வேலை. அந்த வேலையெல்லாம் அவனை நீக்கிறீங்க. எதுக்கு நீக்கிறீங்கன்னா அதை தனியாருக்கு கொடுக்கணுங்கிற உள்நோக்கத்தில் நீங்கள் நீக்கிறீங்க. இப்போ நீட் எடுத்துக்கோங்க. நீட்டின் மூலமாக 70 மார்க் வாங்கிய 75 மார்க் வாங்கியவன் கூட டாக்டர் ஆக முடியும். நிரூபிச்சுட்டு வருதா? 2014 மெத்த படித்தவன் கொழுத்த பணக்காரன் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும்னு இல்லாமல் யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் வர்றது கிட்டத்தட்ட 2126 பேர் கடந்த 4 வருடத்தில் மட்டும் உயர்நிலை பள்ளியிலிருந்து மருத்துவத்துக்கு போயிருக்காங்க நீட்டின் மூலமாக. இதுக்கு முன்னாடி சரித்திரமே அப்படி கிடையாது. அப்ப நீட்டை நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? அந்த 27 மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறவன் எல்லாம் ஏறத்தாழ உங்களுடைய ஆட்கள். அவனை காப்பாற்றணும். அவன் கிட்டத்தட்ட 6000 சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கும் ஒரு 15% தவிர மீதி இருக்கிற சீட்டுக்கெல்லாம் 2 கோடி 3 கோடி இன்னைக்கு இல்லை, ரொம்ப ஆரம்ப காலத்திலேருந்து வாங்கிட்டு பழக்கப்பட்டான். திடீர்னு அவனை கட் பண்ணிட்டீங்க நீட்டில், அவனுக்கு கஷ்டப்படுறான். அது மாதிரி இதுக்கு குப்பை அள்ளுவதுக்கு மெஷின் இருக்குது, எக்யூப்மெண்ட் இருக்குது. கமலஹாசன் ஐயாட்ட கேட்டிங்கன்னா விஞ்ஞானபூர்வமாக நிறைய வச்சிருக்காரு, ஆனால் வெளில விட மாட்டார். அவரே பிறந்த நாளுக்கு விழாக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டார். அதாவது அந்த எக்யூப்மெண்ட் எவ்வளோங்க ஆக போகுது? என்ன 10,000 ரூபா ஆகுமா? அதை வாங்கி இதில் என்ன 100,000 பேர் இருக்காங்களே அந்த குப்பை அள்ளுற வேலையில்.
அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட இவங்களுக்கு வராது. இன்றைக்கி தமிழ்நாடு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக சென்னை மாதிரி அர்பன் ஏரியா சுத்தமாக இருக்குன்னா அது நிர்மல் எடுத்த நல்ல முயற்சியின் மூலமாக வந்த ஒரு விஷயம். அவங்களுக்கு நல்லது செய்யுங்க, அல்லது அவங்களுக்கு வேற வேலையை கொடுங்க. நீங்களே அவியல் செய்து கொண்டிருக்கும் போது என்ன பேசினீங்கன்னு பாருங்க. ஸ்டாலின் ஐயா இதே குப்பை அள்ளும் அன்பர்களை பற்றி 2021க்கு முன்னாடி என்ன பேசினாருங்கிறத பாருங்க. உங்களுக்கு முன்னாடியே அது சிரிக்கும், உங்களை பார்த்து சிரிக்கும். நிரந்தரம் பண்ணுங்க, அல்லது வேற வேலையை கொடுங்க. அதை தனியாருக்கு விற்கணுங்கிறதுக்காக ஏன் கஷ்டப்படுறீங்க? யாரோ ஒரு அமைப்பும் தமிழக அரசும் சேர்ந்து காலை சிற்றுண்டியை மாணவர்களுக்கு போட்டு கொண்டிருந்தது. எடப்பாடி ஐயா காலத்தில் போட்டு கொண்டிருந்தது 2020க்கு முன்னாடியே. அதை தனியாருக்கு கொடுக்கணுங்கிறது தான் உங்கள் நோக்கம். முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அவனெல்லாம் தள்ளி விட்டீங்க. அவன் சைவம் சாப்பிட போகிறான், அவன் இஸ்கானு, அவனை தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க. இப்போ நாளைக்கு அதை தனியாருக்கு கொடுக்க போகிறீங்க. வர்த்தகம் தான் உங்களுடைய நோக்கம். எதுக்கு தேவையில்லாத டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்படி திரும்ப திடீர்னு டபுள் ஸ்டாண்ட் எடுக்க காரணம் என்ன சார்? ஏங்க, அவர் போய் அறிவாலயத்தில் என்ன கேட்கணும்னா, ஏங்க கருணாநிதி ஐயாவின் மகன்தான் முதல்வராக முடியுமா, அவரின் மகன்தான் முதல்வராக முடியுமா, அவரின் மகன்தான் முதல்வராக முடியுமான்னு அங்கே கேட்டால் நாடு உருப்பிடும். குப்பை அல்றவங்கிட்ட கேட்டால், நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபமே ஒவ்வொரு அப்பனும் தன்னுடைய வேலைக்கு தன் பையன் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கான். இது நகைச்சுவையாக சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். நான் தான் ஆசிரியராக இருந்து நாசமாக போயிட்டேன், நீ போய் அந்த அப்பன் செய்கிற வேலையை செய். அந்த அப்பன் என்ன சொல்லுவான், நான் தான் போதகராக இருந்து நாசமாக போயிட்டேன், நீ போய் இந்த அப்பன் செய்கிற வேலையை செய். ஸோ அந்த கலகலப்பு படத்தில் இந்த மூட்டையை கொண்டு போய் அங்கே வை, அவன் வச்ச மூட்டையை கொண்டு போய் இங்கே வைங்கிற மாதிரி தன் தொழிலை தன் மகன் செய்யக்கூடாது, செய்யணும்னு நான் சொல்லலை, செய்யக்கூடாதுன்னு தடுக்கிற முட்டாள்தனத்தை ஒவ்வொரு அப்பனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் வேலைக்கு வந்துட்டான், அந்த வேலையை எடுத்துக்கொண்டிருக்கான். அவங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, வேணான்னு சொல்லுங்க. தனியாருக்கு விட்டால் மட்டும் எந்த மக்கள் வேலை செய்ய போகிறாங்க? ரோபோ செய்ய போதா? தனியாருக்கு மட்டும் விட்டால் இந்த மனுஷனுக்கு வேலை வேற மனுஷன் தானே செய்ய போகிறான். அவனுக்கு யார் போராடுவாங்க? முட்டாள்தனமான அரசியலை பேசாதீங்க தயவு செஞ்சு. இந்த கிட்னி விவகாரம் தொடர்பாக நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்னியை தாண்டி நாமக்கல் பகுதியில் கல்லீரலாம் திருடப்பட்டிருக்கு அப்படின்லாம் புகார்லாம் வந்திருக்குல்ல சார்? ஐயா, ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு நிலையில தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு ஒரு மத சாயம் கூட என்னால் பூச முடியும். மருத்துவம் தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் அதிகம், 250 பேருக்கு ஒருத்தர் இருக்காங்க. அப்போ ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அதை அவன் செஞ்சால் தான் அவனுக்கு அந்த வேலை கிடைக்கும். ஸோ அது ரமணா படத்தில் சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்களில் சொன்னதாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலை வைத்து கொண்டு கொள்ளை அடிப்பதுங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. இந்த ஐசிஐசிஐ லம்பார்டு அந்த மாதிரியான கேஷ்லெஸ் ஸ்கீம்ஸ்லாம் வர ஆரம்பித்த உடனே பெரிய அளவில் எதிர்ப்பு மருத்துவத்துலேருந்து தான் வந்தது. ஏன்னா அவங்க 1000 ரூபா வாங்கினா 200 ரூபா தான் கணக்கு காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது மாட்டிக்கும். நீங்கள் கார்டு வச்சுட்டு போய் பண்ணிங்கன்னா அவன் 1,10,10,000 ரூபாய்க்கு கிளைம் பண்ணணும். அப்போ இந்த வேலைக்கு 1,10,10,000 ரூபான்னா நேற்றுக்கு என்ன வாங்கினா 4,000 ரூபா மாட்டிப்பான். ஸோ இவ்வளோ பெரிய ஊழல் இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் நடக்குது. நோயாளிகள் இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த ஆசிரமம் நடத்துகிறேங்கிற பேரில், அதாவது கிறித்துவத்தில் நிறைய பிச்சைக்காரர்கள் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் காப்பாற்றுறோங்கிற மாதிரி கதை சொல்லிவிட்டு அவன்கிட்டேருந்து என்ன உருவணுமோ அதை உருவுற பிச்சைக்காரத்தனத்தை இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு டிரைவ் நடக்கணும். உண்மையிலே ஒரு நல்ல டிரைவ் நடக்கணும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், பிஜேபி சார்ந்து தான் நான் பேசுகிறேன். ஆனால் என்னுடைய ஒரு செக்யூரிட்டியுடைய பையன், அவனுக்கு வாரத்துக்கு 3 முறை டயாலிசிஸ் பண்ணணும். 21 வயசு அவனுக்கு. அவன் அந்த வயசில் அவனுக்கு இத்தனை டயாலிசிஸ் பண்ணுறதுனால அவன் மெலிஞ்சு போகிறான். அவன் கிட்னி கேட்டிருக்கான், விண்ணப்பிச்சிருக்கான், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். 300வது நம்பர் இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அந்த பையனுக்கு கிடைக்கல. 3 வருஷம் ஆச்சு. அவனுடைய நம்பர் ஒரு 300க்குள்ளே இருக்குது, கிடைக்கல. நான் பிஜேபி சார்ந்த நண்பர்கள்கிட்டே கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது, அவனுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்கிறேன். போனால் முட்டிட்டு திருப்பி வந்துடுது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ட்ரேடு, ரொம்ப மோசமான ஒரு ட்ரேடு. ஸோ நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இங்கே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தாக்க பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன காரணம், இங்கே திமுக அதிமுகன்னு இருக்கும்போது தான் கூட்டணியே கிடையாது, தனிச்சு தான் இறக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் அட்டாக் செய்ய காரணம் என்ன சார்? சீமான் விஜய் அட்டாக் பண்ணுறதுக்காக அது ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இதில் என்ன இருக்குது, விஜய் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா சீமானுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள்லாம் பச்சை கலரு, நீங்கள்லாம் சிவப்பு கலரு, நான் மட்டும் மஞ்சள் கலரு அப்படின்னு ஈஸியாக பேசிக்கலாம். இப்போ அவர் கூட்டணி அமைப்பதற்கான ஏற்பாடு வருது. காரணம், அவர் ஆட்சியில் பங்கு கேட்குறார், அதை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. பிஜேபி விஷயத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு போது தாவேகா விஷயத்திலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ஆக்சுவல் காரணம்னு நான் நினைக்கிறேன். இவர் 100 சீட்டு கேட்குறாரு, 50 சீட்டு கேட்குறாருங்கிறது காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா அது ஈஸியாக புரிய வச்சிடலாம். ஆனால்
ஆட்சியில் பங்குங்கிறது கேட்கறது தான் இடர்பாடாக இருக்குது. இப்போ ஒரு தனி கூட்டணி வைத்தா திமுக, நான் ஏற்கனவே பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன், ஜெயலலிதா அம்மா பண்ண மாதிரி புத்திசாலித்தனமாக காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் கழட்டி விட்டுட்டு நீங்கள் போய் அங்கே இருங்க, நான் பாமக அப்பா கட்சியிலுக்கு ஒரு 20 சீட்டு கொடுக்கணும், மதிமுக அப்பா கட்சிக்கு ஒரு 20 சீட்டு கொடுக்கணும், நான் அதிக சீட்டில் நிற்கணும், நீங்கள் அங்கே போங்க, நம்மளுடைய வாக்கு எதிரிக்கு போகாமல் உங்ககிட்ட விழும். விதையும் 234 சீட்டில் நிற்க போகிறதில்ல, 100 சீட்டாவது உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்களும் அதிக இடத்துல நிற்கலாம், மக்களுக்கு திருப்தி பண்ண மாதிரி ஆக்கலாம். இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் இங்கே வந்துடுங்க, எனக்கு பல்லக்கு தூக்குங்க, அடுத்த 20 வருஷம் திமுக ஆட்சி செய்யட்டும் இப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவை ஸ்டாலின் ஐயா எடுக்க தயங்குவதற்கு காரணம் என்னென்னா, வெளில போய் விஜய் 2வது இடத்துக்கு வந்துட்டாருன்னா இவங்க தன்னுடைய இதிலேயே சூன்யம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக செய்யாமல் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும்போது சீமான் ஆட்டோமேட்டிக்காக அவர் அட்டாக் பண்ணி தான் ஆகணும், தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சீமான் ஐயாவை அட்டாக் பண்ணணும்னா நேற்று ராத்திரி அவர் கூட யார் பேசுனாங்கிறதுல இருக்குது. அவங்க இதையா சொல்லிட்டு போனால் அவருக்கு ஒரு கண்டென்ட் வேணும். ஒரு மீட்டிங் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறாருன்னா ஒரு கண்டென்ட் வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் போய் இந்த வார பத்திரிகைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க அப்படின்னு நைட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் மேடையில் ஒரு வார பத்திரிகைகளை திட்டுவார். இது இயல்பான ஒரு விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படித்தான் இது நடக்குது. அவர் ஏசுவதால் எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஏன்னா 2 இயேசுவும் பெரிய அளவில் வித்தியாசம் ஒன்றும் காட்ட போகிறது இல்லை.